தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவேகா தலைமையிலான விஜய் அரசு மின் கட்டணத்தை மறைமுகமாக உயர்த்தியது மட்டுமல்லாமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி அளவிடுவதன் மூலம் மின் கட்டணம் பல மடங்கு அதிகரித்திருப்பது பொதுமக்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. எங்கே போனது 200 யூனிட் இலவச மின்சாரம் என தாவேகா அரசிடம் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தகுதியுள்ள வீடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும் என தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தார். வாக்குறுதிப்படி மாதம் 200 யூனிட் என்றால் 2 மாதத்திற்கு ஒரு முறை கணக்கிடப்படும் மின்சாரத்தில் 400 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும். 2 மாதத்திற்கு 400 யூனிட்டுக்கு பதில் 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் மட்டுமே வழங்கப்படுகிறது. அதுவும் 500 யூனிட்டுகளுக்கு மேல் பயன்படுத்தப்படும் வீடுகளுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சார சலுகை கிடையாது என அறிவிக்கப்பட்டது. நம்பி வாக்களித்த மக்களை ஏமாற்றத்திற்கு இது உள்ளாக்கியுள்ளது. மேலும் 200 யூனிட் இலவச மின்சாரத்தை தடுக்க மின்வாரிய ஊழியர்கள் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி அளவீடு செய்வதன் மூலம் மின் பயன்பாடு 500 யூனிட்டுக்கு மேல் கடந்துள்ளது. இதனால் தற்போது நுகர்வோர் வழக்கத்தை விட 3000 ரூபாய் வரை அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதில் மறைமுக மின் கட்டணமாக யூனிட்டுக்கு 20 முதல் 55 காசுகள் வரை உயர்த்தி இருப்பதும் சாமானிய மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. முன்பு 100 யூனிட்டுக்கு மேல் 400 யூனிட்டுக்குள்ளாக 4 ரூபாய் 50 காசுகளாக இருந்த மின் கட்டணம் தற்போது 4 ரூபாய் 70 காசுகளாகவும் 401 யூனிட்டுக்கு மேல் இருந்த 500 யூனிட்டுக்கு உள்ளான 6 ரூபாயாக இருந்த மின் கட்டணம் தற்போது 6 ரூபாய் 30 காசுகளாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் 1000 யூனிட்டுகளுக்கு மேல் 11 ரூபாயாக இருந்த கட்டணம் 11 ரூபாய் 55 காசுகளாகவும் மறைமுகமாக உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்களை ஏமாற்றமடைய வைத்துள்ளது. அடிக்கடி இங்கே மின் தடை ஏற்படுது. ரெண்டாவது நாங்கள் மாதம் 900 ரூபாய் 1000 ரூபா தான் கட்டிட்டு இருந்தோம் கரண்ட்டுக்கு. இப்போ 2600 ரூபா வந்திருக்கு. நாங்கள் எப்படி கட்டுறது? இதுதான் மாற்றமா உங்களுடைய இதில்? கரண்ட் எங்கே வருது? அப்பப்போ ஆஃப் ஆகி போகுது கரண்ட்டு. மணி கணக்கில் கரண்ட் இல்லாமல் போகுது. இது இல்லாமல் அடிக்கடி இது மாதிரி மீட்ரு ஃபால்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. கேட்டாக்கா அதையும் மாற்றி தர வழியை காணும். இதுதான் அவங்க மாற்றமா? கரண்ட்டு பில்லு 200 யூனிட் குறைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னும் அதிகமாக தான் வந்துட்டுருக்கு எங்களுக்கு கரண்ட் பில்லெல்லாம். இப்போ அடிக்கடி கரண்ட்டே ஆஃப் ஆகுது. கேட்டால் நாங்கள் இதை தான் மாற்றம்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். என்ன மாற்றம்னு தெரியல. இந்த மாற்றத்துக்கு கரண்ட் பில்லு அதிகமாக இருந்தால் மாற்றமா, இல்லை இவர் போய் கேக் வெட்டுறது தான் மாற்றமான்றதே தெரிய மாட்டேங்குது. இந்த சிஎம் இருக்கிற சிஎம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்கு 600 ரூபாய் 700 ரூபா வந்தது. வேணா நான் ஆதாரத்தோடு வச்சிருக்கேன் கையில், வேணா பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2728 ரூபா வந்திருக்கு. ஃப்ரீயே கிடையாதுங்களே. ஃப்ரீ இருந்தால் எங்களுக்கு குறைஞ்சிருக்கு இல்லையா? ஃப்ரீயே கிடையாதுங்களா? ஃப்ரீ இருந்தால் பரவாயில்லைங்களே. நாங்கள் ஆதாரத்தோடு வச்சிருக்கோம் பாருங்க. 200 யூனிட் மின்கட்டணம் தள்ளுபடியில் மோசடி, மறைமுக மின்கட்டண உயர்வு என தற்போதைய விஜயின் பொய் பிம்பம் உடைந்து பொதுமக்களை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.